கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராக உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்துக்கென்று ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். இது நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய ரிசல்ட். ஒவ்வொரு எக்ஸாமுடைய ரிசல்ட் எப்படியோ அதே போல் இது நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய ரிசல்ட் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன பரிசுத்தமாகுதல் என்றால், வேதத்திலே நாம் பார்க்கிறோம், எபிரெயருக்கு எழுதின நிருபத்திலே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று. பிரியமானவர்களே, உங்கள் பிதா பரிசுத்தராய் இருக்கிறது போல உங்களுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடியது என்ன என்றால், கிறிஸ்து இயேசுனுடைய விலையேறப்பெற்ற இரத்தம், அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள், பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய சமூகம் நம்மை பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கென்று இந்த உலகத்திலே அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு பிரித்தெடுத்து, பிரியமானவர்களே, நம்மை பிரயோஜனப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் எங்கிருந்தோம், எப்படி ஆனோம் என்கிற ஒரு கேள்விக்கு இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே எவற்றில் இருந்தும் மனிதன் தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ளவோ, ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் விடுவிக்கவோ கூடும். பாவத்தில் இருந்து, அக்கிரமத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து, பிசாசினுடைய பிடியிலிருந்து ஒரு மனிதன் விடுவிக்கப்படக்கூடுவது எதனால் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையின் பாடு, மரணம், உயிர்த்தெழுதலுடைய புண்ணியத்தினால் மாத்திரமே அல்லாமல் வேற ஒன்றினாலும் மனிதன் பாவத்திலிருந்து விடுதலையாகிறது இல்லை. யோவான் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள் என்று. மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம், ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீனம், விடுதலை நிலைமையிலேயே நிலை கொண்டிருங்கள். கிறிஸ்துவுக்குள் பாவத்தில் இருந்து நமக்கு விடுதலை, நமக்கு ஒரு சுதந்திரம், ஒரு சுயாதீனத்தை தேவன் அருளி செய்திருக்கிறார். அவற்றிலே நாம் நிலை கொண்டு இருக்க வேண்டும் நம்முடைய ஜீவியம் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இதே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் பார்க்கிறோம், சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள், கிறிஸ்துவுக்குள்ளான இந்த சுதந்திரத்துக்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக, திரும்பவும் பாவத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றதான புண்ணியத்தை நீங்கள் வெளிப்படுத்தும்படி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம், தேவனுடைய அடிமையாய் இருக்கிறோம், தேவனுடைய ஊழியக்காரர்களாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நான் உங்களுடைய கால்களை கழுவுனது உண்டானால் நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் செய்யும்படி நான் உங்களுக்கு மாதிரியை வைத்துவிட்டு சென்றிருக்கிறேன். நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தேன் என்கிற இந்த மாதிரியை நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அது நம்மை பரிசுத்தத்துக்கு நேராய், சுத்திகரிப்புக்கு நேராய், பிரயோஜனத்துக்கு நேராய் நம்மை
எல்லா விதமான பலனுக்கு நேராய் நடத்தக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், சகலவித நற்கிரிகளுமான கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு அடிமை, தேவனுக்கு ஊழியம் என்பது என்ன? சகலவித நற்கிரியைகளுமாய கனிகளை தந்து இது நிமித்தமாய் தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து இது கர்த்தருக்கு பிரியம் உண்டாக பாத்திரராய் நம்மை நடக்க செய்ய வல்லதாய் இருக்கிறது. மாத்திரமல்ல பிரியமானவர்களே, 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே பார்க்கிறோம், தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இதனுடைய ரிசல்ட் என்ன என்றால், முடிவு என்ன என்றால், பிரியமானவர்களே, நித்திய ஜீவன். நாம் பாவத்துக்கு ஊழியம் செய்து பாவத்திலே வாழ்ந்து இந்த உலகத்திலே பாவத்திலேயே நாம் மரிப்போம் என்றால் அதனுடைய முடிவு என்ன என்றால் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாவத்தினுடைய சம்பளம் அழிவு. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அவற்றினுடைய முடிவோ அழிவு என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான கிருபை வரமோ, அவருடைய சிலுவையினுடைய பாடு மரண அந்த உயிர்த்தெழுதனுடைய புண்ணியமோ, அந்த கிருபாதார பலியோ, அந்த சுகந்த வாசனையான பலியோ நமக்கு நித்திய ஜீவனை அருளக்கூடியதாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் செபிக்கலாம். அன்புள்ள இயேசு சாமி, இந்த அருமையான வேளையில் நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி இந்த உலகத்திலே எங்களுக்கு கிடைக்கிறதற்கு அரிதான ஒரு புண்ணியம், ஆசீர்வாதம், பாக்கியம், பாவம், உலகம், மாம்சம், பிசாசு இவற்றிலிருந்து விடுதலை அது உம்முடைய இரத்தம் எங்களுக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறது. உம்முடைய பாடுமரண புண்ணியம் எங்களுக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறது. அது உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளிலே எங்களுக்கு நீர் உடன்படிக்கையாக வெளிப்படுத்தியிருக்க அது எங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமையினால் நிறைவேற்றுகிறவராய், புதிதாக்குதலினால் நிறைவேற்றுகிறவராய், மறுபடியும் பிறக்க செய்கிறதுனால் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். நாங்கள் பரிசுத்தம் அடைந்து கிறிஸ்து இயேசுவோடு கூட நித்திய ஜீவனுக்குள்ளாக பிதாவாகிய தேவனோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் ஜீவித்திருக்க கர்த்தர் குடும்பமாய் எனஜன பந்துக்களோடு கூட உற்றார் உறவினர்களோடு கூட கர்த்தர் நித்தமும் அனுகிரகம் செய்திருளும்படி இயேசுவின் நாமத்தினாலேயே நன்றியோடு வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். God bless you.